மற்றும் இங்கே மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் எழுச்சியோடு பாசத்தோடு நேசத்தோடு என்னை வரவேற்ற என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். உங்களை இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கின்றேன். சந்திப்பின் நோக்கத்தை பற்றி நான் சொல்லியிருக்கின்றேன். ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே. உங்களால் தான் முடியும். என் தம்பிகள், என் தங்கைகள், தாய்மார்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும். என்ன புரட்சி? இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு காலம் நேரம் வந்துவிட்டது. இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை கெடுத்தது போதும், உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். திமுக மீண்டும் ஒரு முறை தப்பி தவறி வராது. தப்பி தவறி வந்தால், இதை நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன், ஒரு மருத்துவனாக, ஒரு டாக்டரா நான் சொல்றேன், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா நான் சொல்றேன், இந்த திமுக ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி உங்கள் பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் கெடுத்து நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பு இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் மதுக்கடைகளை திறந்தார். ஸ்டாலின் அதற்கு ஒரு படி மேலே சென்று இவர் ஆட்சியிலே கஞ்சா, காக்கேன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, மித்தைல் ஆம்பிட்டமின் என்ற போதைப் பொருட்கள். இப்போ மது கூட குடிச்சிட்டா வந்து வீட்டுக்கு வந்தா அவனுக்கு தெரிஞ்சு போடும். உங்களுக்கு தெரியும், நாத்தடிக்கும், ஒரு மாதிரி தெரியும். ஆனால் போதை மாத்திரை, போதை மருந்து, போதை பொருள், இதெல்லாம் ஊசியெல்லாம் போட்டுட்டு வந்தானா உங்களுக்கு தெரியாது. தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஆகிடும். அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஒரு டாக்டராக நான் சொல்கிறேன், எனக்கு அக்கறை இருக்குது. ஏன்னா அடுத்த தலைமுறைகள், நீங்கள் தம்பிகளும் தங்கைகளும் அடுத்த தலைமுறை. ஆனால் இன்னைக்கு கலாச்சாரம் மாறிட்டு போயிடுச்சு. பஸ்ஸில் போனால் பள்ளிக்கூடம் போகிற மாணவிகள் குடிச்சுக்கிட்டு போதுங்க, கஞ்சா அடிச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கிறான். வாதியாரி கேள்வி கேட்டால் திருப்பி முறைக்கிறான், வாதியார் அடிக்கிறான், வாதியார் பயப்படுறான். இதுதான் இந்த திமுக ஆட்சி, திருட்டு திமுக ஆட்சி. இந்த ஆட்சி தான். இதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்காகத்தான் இங்கே நான் வரிய தந்திருக்கின்றேன். இந்த திருவாரூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்தில் யார் பூர்வீகம்? இது கலைஞர், கலைஞருடைய குடும்பம் பூர்வீகம். இந்த மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. நன்னிலம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி. எனக்கு ஒரு ஆசை, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த 4 தொகுதிகளிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும், டெபாசிட்டை இழக்க வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஸ்டாலின் சொல்றாருல்ல, அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் பிறந்த மண் இந்த மண்ணு. இந்த மாவட்டத்தை எப்படி வச்சிருக்கணும் அவரு? இந்த மாவட்டத்தை எவ்வளோ தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு அல்லது அடிப்படை விவசாயிகளை பாதுகாக்கணும் இல்லையா? இந்த மண்ணு எப்படிப்பட்ட மண்? டெல்டா மண், நெற்களஞ்சியம், நமக்கு உணவளிக்கின்ற மண், சோறு போடுற மண். 1000 ஆண்டுகள் இந்த மண்ணில் தான் நமக்கு உணவு கிடைச்சது நம் முன்னோர்களுக்கு. என்னுடைய ஆசை என்ன? அடுத்த 1000 ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு இந்த மண் உணவளிக்க வேண்டும். இடையில நம்ம வந்தவங்க அவ்வளவுதான். இந்த மண்ணை அனுபவிச்சுக்கிட்டு நல்ல இந்த மண்ணை அடுத்த தலைமுறைக்கு இந்த மண் அப்படியே கொடுத்துட்டு போனோம். ஆனால் இந்த திருட்டு திமுக வந்ததிலிருந்து இந்த மண்ணை நாசப்படுத்தி, மக்களை நாசப்படுத்தி, விவசாயத்தை நாசப்படுத்தி, விவசாயிகளை மதிக்காத இந்த திமுக ஆட்சியில் இருக்கலாமா? இருக்கலாமா? அகற்றுங்கள், விரட்டுங்கள். இந்த ஆட்சி செய்தது போதும், இவங்களை ஆண்டது போதும். கொள்ளையடித்தது கொண்டிருக்கின்றார் இந்த மாவட்டம். நான் சொல்றேன், இப்போ இந்த மாவட்டத்தில் யாருக்கு பூர்வீகம்? கலைஞர், கருணாநிதி அவர் பூர்வீகம். எத்தனை அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் கொடுத்த அந்த மண்ணு? ஒன்று முதலமைச்சர், 5 முறை முதலமைச்சர் கலைஞர். முரசொலி மாறன் முன்னாள் மத்திய அமைச்சர், அவர் மண் இந்த மண். முன்னாள் அமைச்சர் தயநிதி மாறன், அவருடைய மண் இந்த மண். முன்னாள் அமைச்சர் கே அழகிரி
முக அழகிரி அவருடைய மண் இந்த மண். இப்ப இருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி, முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, அதுக்கப்புறம் கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர். ஒரே குடும்பத்தில் இவ்வளோ பேரு முதலமைச்சர்களோ துணை முதலமைச்சர்களோ அமைச்சர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ முன்னாள் அமைச்சர்களோ. கடைசியில் கலைஞர் இந்த மாவட்டத்தில் தான் கடைசி 2 தேர்தலை சந்திச்சார். அப்படிப்பட்ட ஒரு மாவட்டம் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கு? இங்க இருக்கின்ற மாவட்டத்தில் உள்ள என் தம்பிகளும் தங்கைகளும் வேலை இல்லாம துபாய், மலேசியா, சிங்கப்பூர், மிடில் ஈஸ்ட்ல போய் அங்கங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். அவன் குடும்பத்தை பார்க்க முடியல. வாரம் பார்த்தா போன்ல பார்த்துட்டு இருக்கிறான். கான்ஃபரன்ஸ் கால், வீடியோ காலில் தான் அவன் பொண்ணு பையனும் வளர்த்து பார்த்துட்டு இருக்கிறான். 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. என்ன ஏன்? இந்த மண்ணில் பிறந்தது பாவமா? இந்த மண்ணில் பிறந்தது பாவமா? இது நான் சாதாரண பிரச்சனை கிடையாது. இது மிக முக்கியமான பிரச்சனையா நான் பார்க்கிறேன். நான் அதற்கு மேல விவசாயம் செய்யவும் முடியல. விவசாயினால கந்து வெட்டி, ஸ்பீடு வெட்டி, வட்டி கொடுக்கலாம், உடனே நிலத்தை எழுதி வாங்கிறது. யார் மாவட்டம்? முத்துவேல் கருணாநிதி மாவட்டம், பிறந்த மாவட்டம். இப்ப இருக்கிற முதலமைச்சருடைய சொந்த மாவட்டம். சொந்த மாவட்டத்தையே பார்க்க முடியாத முதலமைச்சர் தமிழ்நாட்டை எப்படியா உன்னால காப்பாற்ற முடியும்? மாவட்டத்தை நீ பிறந்த மண்ணே உன்னால காப்பாற்ற முடியல, மண்ணில் வாழ்கிற மக்களை உன்னால காப்பாற்ற முடியல. நீ தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றுவ? தமிழ்நாட்டு மக்களை எப்படி நீ முன்னேற்றுவ? நான் கேட்கறது நியாயம் தானே? எவ்வளோ ஒரு மோசடி. இந்த மாவட்டத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி ஒன்று இருக்கு, திருவாரூர் மருத்துவ கல்லூரி. இது ஒரு கதை இருக்கு. கலைஞர் அப்போ முதலமைச்சர். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், கலைஞர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா தர்மபுரியில் ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வரணும் விருப்பம், அதற்கு நீங்கள் ஒத்துழைக்கணும்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன் கலைஞர்கிட்ட. அப்போ முதலமைச்சராக இருந்தார், நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தேன், டெல்லியில் இருந்தேன் நான். உடனே கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? சரி நான் தருமபுரியில் கொடுக்குறேன், ஆனால் நீ என் ஊருக்கு ஒன்று கொடுக்கணும். எந்த ஊர்? திருவாரூர். இந்த அன்புமணி ராமதாஸ் கையெழுத்து போட்டேன். அப்போ திருவாரூர் மருத்துவக் கல்லூரிக்கு அன்புமணி ராமதாஸ் கையெழுத்து போட்டு கொடுத்தேன், நான் அனுமதி கொடுத்தேன் நான். அதன் பிறகுதான் தர்மபுரி மருத்துவக் கல்லூரி அனுமதி, ரெண்டுத்துக்கும் நான் அனுமதி கொடுத்தேன் நான். அப்படிதான் வந்தது நான் மருத்துவக் கல்லூரி. ஆனால் இன்னைக்கு அந்த மருத்துவக் கல்லூரியுடைய மருத்துவமனை என்ன நிலைமையில் தெரியுமா இருக்கு? அதாவது ஒரு நோயாளி தீவிர சிகிச்சை வேணும், ரொம்ப மோசமான பேஷண்ட் இருக்கிறாங்கன்னா அவங்க ஐசியூவில் போய் அட்மிட் பண்ணுவாங்க. ஐசியூனா தீவிர சிகிச்சை பிரிவு. ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூவில் போய் அட்மிட் பண்ணுவாங்க நோயாளியை. அந்த ஆஸ்பத்திரியே ஐசியூவில் இருந்துன்னா என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் ஒரு மருத்துவமனை ஐசியூவில் இருக்குது. இன்னைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கு, 3 நிலையில் இருக்கு. ஒரு டாக்டர் கிடையாது, ஒரு செவிலியர் கிடையாது, உபகரணங்கள் கிடையாது, டெஸ்ட் பண்ணதுக்கு வெளியில தான் பண்ணணும், ஒண்ணுமே கிடையாதுயா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்க சொந்த மண்ணியா, உங்க சொந்த மண்ணில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி கூட உங்களால பராமரிக்கல, அங்க மருத்துவர்கள் கிடையாது, இந்த மக்களுக்கு பயன்படலன்னா நீங்க எதுக்கியா முதலமைச்சரா இருக்கீங்க? விட்டுட்டு போங்கயா, எங்க கிட்ட விடுங்க, எங்க கிட்ட விடுங்க. எங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும்னு, எப்படி ஆட்சி பண்ணணும் எங்களுக்கு தெரியும். இந்த லட்சணம் இது கேட்டா நான் டெல்டாக்காரன், நான் டெல்டாக்காரன். யார் சொல்லுறது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். டெல்டாக்காரன் என்ன பிரயோஜனம்? எப்பேற்பட்ட டெல்டா இந்த டெல்டா, காவிரி டெல்டா. காலையில் போய் நாங்கள் திருப்பனந்தாள், கும்பகோணம் பகுதியில் திருப்பனந்தாள் பகுதியில் ஒரு கிராமத்தில், என்ன ஊர்? குறிச்சின்னு ஒரு கிராமத்தில் போயிட்டு அங்கே நெல் கொள்முதல் நிலையத்துக்கு நான் போனேன். உங்ககிட்ட இருந்து நெல் வாங்குறாங்கல்ல, விவசாயிகிட்ட நெல் வாங்குறாங்கல்ல, அங்கே போய் ஒரு நாளைக்கு 1000 மூட்டை தான் வாங்குறாங்க. 40 கிலோ மூட்டை, 1000 மூட்டை வாங்குற 40 டன்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலையத்துக்கு போய் பார்த்தா ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடியே நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே போக முடியல. என்னடா அது இங்கே போய் நாத்தடிக்குது, என்ன ஏன் நெல் தானே வாங்குறாங்க, ஏன் நாத்தடிக்குது? கிட்ட போப்போ மூக்கு பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ நாத்தடிக்குது. என்னன்னு போய் பார்த்தா அந்த நெல் வெளியில மழையில அப்படியே காஞ்சி வெளியில கொடுத்து அழுகி போயிடுச்சு. நெல் அழுகி போய் அந்த நாத்தம் அப்படியே பெரிய, எனக்கு வயிறெல்லாம் எரிஞ்சிருச்சு. என்னையா இது? விவசாயிகள் ராத்திரி பகலமா பாடுபட்டு விவசாயம் பண்ணி அந்த பொன்னான அந்த சோறு, அந்த நெல்லை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தா அதை கூட பராமரிக்க, பாதுகாக்க
துப்பு இல்லாத திமுகயா? துப்பு இல்லாத திமுக ஆட்சி என்னையா? அநியாயம். நம்ம எல்லாம் சாப்பிட்றப்போ ஒரு 2-3 சோறு அங்கே சிந்தனா அவ்வளோ எடுத்து பதட்டப்படுவோம். நம்ம சாப்பிட்ற சோறு ஒரு 4-5 சோறு பிசிறு அங்கே போச்சுனாலே அதை எடுத்து சாப்பிடுவோம். அது வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆனால் டன்னு கணக்கான நெல் நீங்க அறுவடை செஞ்ச டன்னு கணக்கான நெல் அங்க போய் அழுகி போய் நெல் விளைஞ்சி எல்லாம் நாசமாகி கொண்டிருக்கிறது. டன்னு கணக்கு. இதை கூட செய்ய துப்பில்லாத ஆட்சி திமுக. நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? நீங்க சொல்றீங்கல்ல கலைஞர் 5 முறை முதலமைச்சர்னு. 5 முறை முதலமைச்சராய் என்னையா பண்ணீங்க? இது நெற்களஞ்சியம் நமக்கு தெரியும், சோறு போற மண்ணுன்னு தெரியும், பொன்னான மண்ணுன்னு தெரியும். இந்த விவசாயிகளை தங்க தட்டுல ஏந்தணும் தாங்கணும்யா. ஆனா அதெல்லாம் விவசாயிகளோட முதுகெலும்பை உடைச்சி முறுக்கி இறுக்கி நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நெல்லு காலங்காலமா விளையுதுங்க. இவங்க 67 ஆட்சிக்கு வந்தாங்க. வந்தவுடன் என்ன பண்ணிருக்கணும்? அந்த நெல்லை அறுவடை செஞ்சு அந்த நெல்லை பாதுகாத்து இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அந்த நெல் மட்டும் இல்ல மற்ற விளை பொருளுக்கு அதை பாதுகாத்து மதிப்பு கூட்டி அது சம்பந்தமான தொழிற்சாலைகள் கொண்டு வரலாமே. எதுக்கு என் தம்பிங்க என் தங்கைங்க துபாய் போனோம், சவுதி அரேபியா, பஹ்ரைன், மலேசியா, சிங்கப்பூர்ல போய் பாவம் அவன் குடும்பத்தை விட்டுட்டு அங்க போய் 5 வருஷம் 10 வருஷம்னு சம்பாதிச்சுட்டு குடும்பத்தையும் குழந்தைகளையும் பார்க்க முடியாம குழந்தை வளர்ற பருவத்துல அங்க போய் ஏதோ ஒரு அகதி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஏன் இங்க தொழில் கொண்டு வர முடியாதா? இந்த மாவட்டத்திலான தொழில்துறை அமைச்சர் இருக்கிறாரு ராசா, டிஆர் பாலுடைய பையன் டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர். ஏன் இந்த மாவட்டத்தில் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கல்ல? ஏன் தொழிற்சாலையை கொண்டு வரது, வேலை வாய்ப்பு உருவாக்குறது? மேடையில் போய் நாங்கள் தமிழ்நாட்டில் 10,64,000 கோடி நிதியை நம்ம முதலீட கொண்டு வந்திருக்கிறோம். கிழிச்ச எனக்கு தெரியுமே உன் லட்சணம். நான் தானே ஒரு புத்தகத்தை போட்டு வச்சிருக்கிறேன். உன் தலையெழுத்து அந்த புத்தகத்தில் இருக்கு. பாட்டு பாட்டா கிழிச்சு வச்சிருக்கிறேன். அந்த புத்தகத்தை படிங்க எல்லாம். இதுல என்ன புத்தகம் தெரியுமா? விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் போன மாசம் போட்டேன். அது படிங்க, ஆன்லைன்ல இருக்குது. விடியல் எங்கே தேடினா வந்துடும். இதுல என்ன விடியல் தெரியுமா? தேடினா வரும் கிடையாது, இந்த புத்தகம் வரும். விடியல் வராது உங்களுக்கு, இந்த புத்தகம் வரும். இந்த புத்தகத்தில் என்ன தெரியுமா இருக்கு? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு பொய் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இது நான் சொல்லல, இந்த புத்தகத்து மூலமா 505 வாக்குறுதிகள் உங்களுக்கு கொடுத்தாங்க. 505 வாக்குறுதிகள். தேர்தல் முன்பு இதே மாதிரி மேடையை போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டுத் தேர்வை ஒரே வாரத்திலே ரத்து செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் காவிரியிலே 5 தடுப்பணைகளை 3000 கோடியிலே நாங்கள் கட்டுவோம். இப்படி ஒவ்வொரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் மின் கணக்கெடுப்பு, அதாவது மின்சாரம் கணக்கெடுப்பு, கரண்ட் பில்லு மாசம் கட்டுற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்றோம். இப்படி 505 வாக்குறுதிகள் கொடுத்து இதில் வெறும் 66 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். 505 எவ்வளோ? வெறும் 66. எத்தனை விழுக்காடு, எத்தனை பர்சன்ட் தெரியுமா? வெறும் 13%. வெறும் 13% வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறது பார்த்தா நாங்கள் 98 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம். அப்புறம் தான் இந்த புத்தகத்தை போட்டோன்னா வாய் மூடிக்கிட்டார். வாய் திறக்க முடியல. எல்லாமே இதுல இருக்கு. 13%னா எவ்வளோ? எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் எத்தனை பர்சன்ட் வாங்கணும்? 35%. திமுக எவ்வளோ வாங்கியிருக்கு? எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு? எவ்வளோ? 13 மார்க் வாங்கியிருக்கு. 35 மார்க் தான் பாஸ். திமுக 13 மார்க் வாங்கி திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஃபெயில் ஆன கட்சிக்கு நீ ஓட்டு போடுவீங்களா? நிச்சயமா அவங்களுக்கு தகுதி திறமை கிடையவே கிடையாது. தயவு செய்து அவங்கள கொண்டு வந்துட போறீங்க. இதுல பார்த்தா விடியல் எங்கேன்னு ஒரு படம் போட்டிருக்கேன். இந்த படம் என்ன தெரியுமா? இது ஒரு பிரிட்ஜ், உடஞ்சி போன பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் திருவண்ணாமலையில் இருக்குது. இந்த பிரிட்ஜ் யார் தெரியுமா கட்டினாரு? எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. ஏவாவேலு பேர் அதான். 15 கோடியில் கட்டினாரு. 3 மாசம் இருந்தது. இதுதான் திமுகவுடைய நிலை. கொள்ளையோ கொள்ளையடிச்சு
மக்களையும் ஏமாத்தி, விவசாயிகளை ஏமாத்தி, இளைஞர்களுக்கு வேலை இல்லை. 1,30,00,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறான். வேலை இல்லாத காரணத்தால் தான் அவன் அங்கங்கே கடைக்கு போகிறான், ஏதோ பண்ணுறான். வேலை கொடுத்தீங்கன்னா அவன் மாட்டான், வேலையை பார்த்துட்டு போகிறான். அவன் ஏன் குடிக்கிறான்? அவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான்? ஆனால் இவங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டு சார்ந்த இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். கிழிச்சையா? என்னையா பண்ணீங்க? ஒரு வாக்குறுதி ஒன்னால கொடுக்க முடியல. அது வாக்குறுதியில் சத்தியம். தெரு தெருவா வந்து ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ மற்ற அமைச்சர்களோ வந்து தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணாங்களே. நாங்க வந்த உடனே இதை செய்வோம் அது செய்வோம். அதாவது நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன்னா அது நிறைவேற்றலைன்னா உங்களை நான் பார்க்க மனசு வராது, எனக்கு சந்திக்க முடியும். ஏன்னா மனசு உறுத்தும். ஐயோ, ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டுமே, என்னால் நிறைவேற்ற முடியல, போய் எப்படி நான் சந்திப்பேன்? ஆனால் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மற்ற எந்த அமைச்சருக்கும் அந்த மானம், வெக்கம், ரோஷம், சூடு சொரணை எதுவும் கிடையாது. பொய் சொன்னாலும் அப்படியே ஒன்றும் நடக்காத மாதிரி வந்து நிற்பாங்க. மறுபடியும் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு மீண்டும் ஓட்டு போடுங்க, நாங்கள் அடுத்த முறை நாங்கள் கொண்டு வரோம். கிழிச்சையா? இந்த முறையே உன்னால் பண்ண முடியல, அடுத்த முறை ஒரு ஓட்டு போட போகிறாங்களா உங்களுக்கு? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. இன்னொன்று சொல்கிறோம்மா, திமுகவுக்கு கடந்த 3 தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் வெற்றி கொடுத்தீர்கள். சும்மா போன தேர்தல் அல்ல, 3 தேர்தல். நினைச்சு பாருங்க, ஒரு கட்சிக்கு 3 தேர்தல். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 39 தொகுதிகளை வெற்றியை கொடுத்தீர்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி திமுக ஆட்சியை நீங்கள் கொண்டு வந்தீர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு படி மேலே போயிட்டு 40க்கு 40 100 விழுக்காடு வெற்றியை திமுக கொடுத்தீங்க. 3 தேர்தல். இப்ப 4வது தேர்தல் வருது. 4வது தேர்தலையும் நீங்க கொடுக்க போறீங்களா? ஏமாற போறீங்களா? கடந்த தேர்தலில் நீங்க ஏமாந்துட்டீங்க. வர தேர்தலில் தயவு செய்து ஏமாறாதீங்க, தயவு செய்து ஏமாறாதீங்க. கொள்ளடிச்ச பணத்தை எடுத்து வந்து மூட்டை மூட்டையா எடுத்து வருவானுங்க. 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன். நான் சொல்றது தயவு செய்து பெண்கள், நீங்க தயவு செய்து ஏமாறாதீங்க. நீங்க தான் அதிகமாக ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் 4 ஓட்டு இருந்துன்னு வச்சுக்கேன், அவன் 2000 ரூபா ஒரு ஓட்டு கொடுத்தான்னா, சரி நீ 2 ஓட்டு அவனுக்கு போடு, 2 ஓட்டு இவனுக்கு போடு. நான் சொல்றேன் தாய்மார்கள், பெண்களுக்கு நான் சொல்றேன், எலெக்ஷன் நேரத்தில் உன் பிள்ளையும் உன் பெண் பிள்ளையும் ஞாபகம் வச்சுக்கோ. உன் பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லைம்மா. உன் பிள்ளை ஸ்கூலுக்கு போய், உன் பெண் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா நீ தெரியும் துடிச்சிட்டு இருக்கீங்க, ஐயோ பத்திரமா வருமா பத்திரமா வருமா. காலேஜுக்கு போயிட்டு வந்தனாலும் மடியில் நெருப்பை கட்டிட்டு இருக்கீங்க, ஐயோ என் பொண்ணு பத்திரமா வருமா. வேலைக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு பத்திரமா வருமா. ஏன்னா இல்லை, நிலை இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர பெண் பிள்ளைகளை அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான், விசில் அடிக்கிறான், பண்ணுறான், கடத்திட்டு போகிறான், பாலியல் வன்கொடுமை செய்கிறான். 4 வயசு குழந்தையும் விட்டு வைக்கல, 80 வயசு பாட்டியும் விட்டு வைக்கல. 80 வயசு பாட்டிமா, அதை அவங்க பாட்டியை கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை. என்னன்னு கேட்டால் கஞ்சா போதையில் இருக்கிறான், அவனுக்கு மிருகமாக மாறிட்டான், என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த கலாச்சாரம் தான் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. கஞ்சாவை என்னிடம் ஆட்சி இருந்ததுன்னா என்கிட்ட கஞ்சா ஒரே வாரத்தில் என்னால் ஒழிக்க முடியும். தமிழ்நாட்டு 1 வாரம் தான் எனக்கு தேவைப்படும். இது சாதாரண மேட்ரு. கஞ்சா மட்டும் இல்லை, போதை பொருட்கள் 1 வாரம். ஏன்னா காவல்துறைக்கு தெரியாம யாராவது ஒரு பொட்டலம் வைக்க முடியுமா? ஏன்னா அவங்க காசு கொடுக்குறாங்க. இப்போ நான் முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ணுவேன் தெரியுமா? தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டம் இருக்கு, சென்னை உட்பட. அங்கே இருக்கிற எஸ்பி எல்லாரையும் கூப்பிட்டு வர வைப்பேன். எஸ்பி இல்லாட்டி கமிஷனர், மாநகராட்சியில் கமிஷனர் வர வச்சுக்கிட்டு நான் சொல்லுவேன், இன்னும் 1 வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். உங்கள் எல்லையில் யாராவது ஒரு கஞ்சா பொட்டலம் விற்றது நான் கண்டுபிடிச்சேன்னா நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம், உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவோம். எஸ்பி என்ன பண்ணுவார்? அடுத்த நாள் போய் அங்கே இருக்கிற டிஎஸ்பி எல்லாரையும் வர வச்சு, யோ என் வேலை போயிடையா, உன் எல்லையில் நான் கண்டுபிடிச்சேன்னா நீ ஒன்றை நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன். டிஎஸ்பி என்ன பண்ணுவார்? அவருக்கு போய் மீட்டிங் போட்டு அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஏட்டு எல்லாரும் வர வச்சு, யோ உங்கள் எல்லையில் யாராவது விற்றீங்கன்னா நான் உங்களை அன்னைக்கே நான் சஸ்பெண்ட் பண்ணியெல்லாம் என் வேலை போயிடும். இது சாதாரணமாக நிர்வாகம். இது நிர்வாகம்
தெரிஞ்சவங்க இதெல்லாம் செய்வாங்க, தைரியமானவங்க இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நிர்வாகமும் தெரியாது, தைரியமும் கிடையாது, எதுவுமே தெரியாது. வருவார், தினம் வருவார், 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுப்பாங்க, கேமரா முன்னாடி எல்லாம் நம்ம நண்பர்கள் இருப்பாங்க, யார் மீடியா வந்து ஒரு 30-40 கேமரா இருக்கும், அங்கே கொடுப்பாங்க. அது படிப்பார், அது என்ன படிக்கிறாரு, அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆக்ஷன், கேமரா, டேக், அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு கட் கேமரா அப்படின்னு வீட்டுக்கு போயிடுவார். இதுதான் டிராமா, நாடகம், விளம்பரம், தினம் இதுதான் நடந்துட்டு இருக்குது, தினம் இதான் நடந்துட்டு இருக்குது. அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இது ஒரு நிர்வாகம், இது ஒரு ஆட்சி, இதுக்கு ஒரு முதலமைச்சர், இதுக்கு ஒரு துணை முதல்வர், இதுக்கு ஒரு அமைச்சர், இதுக்கெல்லாம் ஒரு நிர்வாகிகள். அதனால தான் நான் சொல்றேன், நான் இங்க வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவு செய்யுங்க. இன்னைக்கே நீங்க செய்யணும். யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது. யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது, திமுக வரக்கூடாது. அந்த முடிவை இன்னைக்கு எடுங்க. யார் வரணும்னு நான் சொல்றேன், நிச்சயமா நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு வேண்டியது நம்ம ஆட்சி வந்திருந்தால் விவசாயிகளை கடவுளா நான் பார்க்கிறேன். எனக்கு சோறு போற கடவுள் விவசாயிகள். விவசாயிகளை தலையில தூக்கி வச்சு ஆடுவோம். இளைஞர்களுக்கு அத்துணை பேருக்கும் வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு, சமூக நீதி. வரப்போ என் தம்பி கேட்டான், ஐயா எப்படியாவது 10 வாங்கி கொடுங்க. 10%. டேய் 10 வேணாடா, 15%ரா இடஒதுக்கீடுறா. எதுக்குடா 10 கேட்குறேன்? சாதாரண பிரச்சனை. நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நான் சொல்றேன். இது காலங்காலமா நம்முடைய கோரிக்கை. இதை எடுக்க துப்பில்லாத ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டை நம்ம பார்த்துட்டு வரோம். துப்பு கிடையாது, தைரியம் கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. சமூக நீதியின் விரோதி மட்டும் கிடையாது, சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின் அவர்கள். துரோகி. நான் எங்க வேணா பேசுவேன், யாரும் என்ன மறுத்து பேச முடியாது. காரணம், இந்த கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்? பக்கத்து மாநிலம் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட்டாங்க. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட், அங்கெல்லாம் நடத்துறப்போ உங்களுக்கு ஏயா நடத்த முடியல? என்னையா பயம் உங்களுக்கு? ஏன் முடியல உங்களால? அதுல சட்டமன்றத்தில் ஒரு பொய்ய வேற சொல்றார் ஸ்டாலின் அவர்கள். என்னன்னு, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்தணும். யோ, உங்களுக்கு தெரியலன்னா விட்டுட்டு போயா, தெரியல விட்டுட்டு போயா. இந்திய புள்ளியியல் சேகரிப்பு சட்டம் 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவர் கூட அவங்க பஞ்சாயத்தில் கணக்கெடுப்பு நடத்தலாம். யாரு? பஞ்சாயத்து தலைவர் கூட அவங்க பஞ்சாயத்தில் கணக்கெடுப்பு, ஜாதி வாரி கணக்கெடுப்போ மொழி வாரி கணக்கெடுப்போ எந்த கணக்கெடுப்பும் நடத்தலாம். முதலமைச்சருக்கு கணக்கு அதிகாரம் இல்லையா? அப்புறம் எந்த கணக்கில், எந்த சட்டத்தில், எந்த அடிப்படையில் கர்நாடகாவில் நடத்திட்டாங்க? இப்போ 22ஆம் தேதி 2வது முறை நடத்துகிறாங்க கர்நாடகாவில். தெலுங்கானா நடத்தி முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. பீகாரில் நடந்து முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது. ஆந்திராவில், ஒரிசாவில், ஜார்க்கண்டில். ஏன்னா இவருக்கு மனசு இல்லை. சரி, நான் கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்னு சொல்றேன். கணக்கெடுப்பு ஏன் நடத்தினா 2 காரணங்கள், முக்கிய காரணம். ஒன்று, இன்னைக்கு யார் யாருக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது, யார் யாருக்கு கிடைக்கல. இப்போ ஒரு உதாரணம், பட்டியலின சமுதாயம் இருக்கு, எஸ்சி சமுதாயம். இதில் தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் 3 பெரிய வகுப்புகள் இருக்கிறது, பிரிவுகள். 3 பெரிய பிரிவு. 1 ஆதி திராவிடர்கள், 2 அருந்ததியர்கள், 3 தேவேந்திர குல வேளாளர்கள். 3 பெரிய பிரிவுகள். அந்த 3 பிரிவுகளில் உட்பிரிவுகள் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அதில் எனக்கு தெரிஞ்சு அந்த 78 உட்பிரிவுகளில் 8லிருந்து 10 உட்பிரிவுகள் அந்த 18 விழுக்காடு 18%ல 15% இவங்க அந்த 8லிருந்து 10 பேர் மட்டும் எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 68லிருந்து 70 பேர் தான் மீதி 3%க்கு போட்டி போடுறாங்க. இது கணக்கெடுப்பு நடத்தினாதான் இதுக்கு வெளியில வரும். இந்த செய்தி வெளியில வந்து யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கொடுக்கறது தான் சமூக நீதி. 18% 5 6 பிரிச்சு கொடுங்க. 3%, 2%, 4% கொடுத்துட்டு போங்க. யாருக்கு கிடைக்கலையோ கொடுங்க. எம்பிசி இருக்கு, எம்பிசியில் 115 சமுதாயம் இருக்கு.
115 சமுதாயத்தில் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல, யாருக்கு நிறைய கிடைக்குது, யாருக்கு சுத்தமாக கிடைக்கல, எப்படியா தெரியும்? போட்டி போட முடியுமா? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேம்மா. ஒரு ரூம் இருக்கு, பெரிய ரூமில் 100 மாம்பழத்தை வச்சு அதில் 100 பேர் உள்ள அனுப்பிச்சு வச்சு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்குங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஆளுக்கு ஆள் ஒன்று எடுத்துப்பாங்களா? இல்லை. நம்ம வெற்றி மாதிரி வாட்ட சாட்டமாக இருக்கிறவங்க 10 மாம்பழத்தை எடுத்து வந்துடுவோம். இப்படி இருக்கிறவங்க உள்ள போய் பார்ப்பாங்க, முட்டி மோதி பார்ப்பாங்க, உள்ள போக முடியாது, ஒன்றுமே கிடைக்காது. அப்படி பெண்கள் உள்ள இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கூட போக முடியாது. ஏன்னா மற்றவங்களாம் வாட்ட சாட்டமாக இருக்கிறவங்க எல்லாமே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். இதே தான் இடஒதுக்கீடு நடக்குது. என்ன தெரியுமா இடஒதுக்கீடு நடக்குது? இப்போ வாட்ட சாட்டமாக இருக்கவங்களாம் யார் தெரியுமா இடஒதுக்கீட்டில்? அவங்க டவுனில் பணக்கார பிள்ளைங்க, பணக்கார பசங்க, கான்வென்ட்டில் படிக்கிறவங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க, கோச்சிங் சென்டரில் காசு கொடுத்து கோச்சிங் சென்டரில் கோச்சிங் பண்ணுறவங்க, நீட்டு பயிற்சி, டிஎன்பிஎஸ்சி பயிற்சி, குரூப் 1 பயிற்சி, சிவில் சர்வீஸ் பயிற்சி, இங்கே ராஜஸ்தான், கோட்டா, டெல்லி, சென்னைன்னு போன்ற அங்கெல்லாம் காசு கொடுத்து அவங்க கோச்சிங் பயிற்சி பண்ணால் அவங்க இந்த இடஒதுக்கீட்டில் நிறைய மார்க் எடுத்துடுவாங்க. கிராமத்தில் இருக்கிற நம்ம விவசாயியுடைய குப்பன் சுப்பனுடைய பிள்ளையோ பொண்ணோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அவங்க பயிற்சி பண்ணதுக்கு காசு இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டி போட முடியுமா அவங்க கூட? ஆனால் ரெண்டுமே இடஒதுக்கீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் அதில் இடஒதுக்கீடு யாருக்கு கிடைக்கும்? டவுனில் பணக்கார பிள்ளைங்களுக்கு தான் கிடைக்குது, கிராமத்தில் ஏழைங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் இந்த கணக்கெடுப்பு நடத்தினா யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு, தனி கடன் கொடுத்து படிக்கிறதுக்கு, வேலைக்கு தனி கடன். இதுதான் சமூக நீதி. இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் சமூக நீதி. இதுக்கு என்ன செய்யணும்? கணக்கு எடுக்கணும். இந்த கணக்கு எடுக்கிறது சாதாரண விஷயமா? சாதாரண விஷயம். அதாவது 2 மாசத்துல கணக்கு நடத்தலாம். தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பம் இருக்கு. இந்த 2 கோடி குடும்பமும் அரசு ஊழியர்கள் 2.5 லட்சம் பேர் வச்சுக்கிட்டு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த 2 கோடி குடும்பத்தையும் 2 மாசத்துல கணக்கெடுப்பு நடத்திடலாம். சாதாரண விஷயம். 500 கோடி என்பது தமிழ்நாடு பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி ஒரு வருஷத்தில். அதில் 500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய சாதாரண விஷயம். ஏன் கணக்கெடுப்புனா ஒரு 2 கோடி வீட்டுக்கும் போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்போ இந்த வீடு எவ்வளோ பெருசு, இந்த வீடு குடிசை வீடா, கல் வீடா, ஓட்டு வீடா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட், இது வாடகை வீடா, சொந்த வீடா, இந்த வீட்டில் பாத்ரூம் இருக்கா, இந்த வீட்டில் குடிக்கிற தண்ணி இருக்குதா, இந்த வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள், எத்தனை அரசு வேலையில் இருக்கிறாங்க, எத்தனை தனியார் வேலையில் என்ன சம்பளம் வாங்குறாங்க, இந்த வீட்டில் சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, கார் இருக்குதா, அதெல்லாம் பிரித்து தனியாக டேட்டா எடுத்துட்டு அதில் எந்த சமுதாயம், எந்த ஜாதி, எந்த பிரிவு, எந்த மதம் எல்லாம் கொடுத்துட்டா டேட்டா கம்ப்யூட்டரில் போட்டால் தனித்தனியாக வரப்போகுது. இந்த டேட்டா வச்சுட்டு அடுத்த 50 ஆண்டு காலம் இந்த பின்தங்கிய, மிக பின்தங்கிய பட்டியலின சமுதாயம், மீனவர் சமுதாயம், வன்னிய சமுதாயம், தேவேந்திர குலர், தேவர் எல்லா சமுதாயத்திலும் முன்னேற்றலாம். இந்த டேட்டா எனக்கு வேண்டான்னு சொல்றது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இது சமூக நீதிக்கு எவ்வளவு துரோகம் செய்யறது. அதிகாரம் இருக்கு, நிதி இருக்கு, அதிகாரிகள் இருக்கிறாங்க, சட்டம் இருக்குது, எல்லாம் இருந்தோம் மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு. ஏன் ஸ்டாலின் அவர்களே நீங்க பயப்படுறீங்க? அதாவது அதிகாரம் வைத்துக் கொண்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் யாரு? கோழைகள். கோழைகள். அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அதை நிறைவேற்றுபவர்கள் யாரு? வீரர்கள். இதுல ஸ்டாலின் அவர்கள் எந்த வகை? கோழை. கோழையா தான் நான் பார்க்கிறேன். எல்லா அதிகாரம் இருக்கு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்பவர்கள் கோழைகள். உங்களுக்கு ஆட்சி செய்யறதுக்கு தகுதியற்றவர்கள். தகுதி கிடையாது. விரட்டி அடிங்க நீங்க. தமிழ்நாட்டு மக்களே, இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. கணக்கெடுப்பு நடத்துவது, ஜாதி கணக்கெடுப்பு நடத்துவது ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டை சார்ந்த அத்துணை ஜாதிகளுடைய பிரச்சனைகள். அதுக்கு மேல டெல்லியில உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கான் நம்ம எதிரி, சமூக நீதி எதிரி. என்ன வழக்கு? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிக இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அதை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த இடஒதுக்கீட்டு 69 இடஒதுக்கீட்டை மத்தியில் 9வது
அதாவது அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன்ல 9வது அட்டவணையிலே பாதுகாப்பு வழங்கியது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அவங்க மட்டும் பண்றதுன்னா முடிஞ்சு போச்சு, என்னைக்கே ரத்து பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த இடஒதுக்கீடுக்கு இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அந்த இடஒதுக்கீடு ஆபத்துனா என்ன? உச்சநீதிமன்றம் கேஸ் இருக்கு. நீதிபதி என்ன சொல்றாரு தெரியுமா? தமிழ்நாட்டில் 69% எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்களா? கேள்வி கேட்கிறார் நீதிபதி. இவங்களால பதில் சொல்ல முடியல. சொல்றாரு, 1 வருஷம் டைம் கொடுக்குறேன், தமிழ்நாட்டில் போய் கணக்கெடுப்பு நடத்தி எனக்கு நியாயப்படுத்துங்க, இல்ல 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நான் ரத்து பண்ணுவேன் நீதிபதி சொல்றார். அப்பையும் துப்பு கெட்ட இந்த திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி கணக்கெடுப்பு நடத்த தயங்குகிறார்கள், மறுக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள்னா இவருக்கு சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதி இருக்காயா? தகுதி இருக்காயா? இது ஏதோ மீண்டும் சொல்றேன், இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. எல்லா சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனை, நம்முடைய உரிமை பிரச்சனை. இது ஒரு உரிமை பிரச்சனை. சமூக நீதி என்பது நம் உரிமை. அதனால தான் நான் சொல்றேன், தமிழக மக்களே ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். உங்களால முடியும், என் தம்பிகளால், என் தங்கைகளால் முடியும். தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான என் தம்பிகளும் தங்கைகளும் ஒன்று சேருங்கள். கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காதீங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்காக நான் சொல்கின்றேன். தமிழ் தமிழ் என்று ஆட்சிக்கு வந்த திமுக தமிழுக்காக என்னையா நீங்க செஞ்சீங்க? இந்தியாவிலேயே தமிழ் படிக்காமல தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கலாம், ஆராய்ச்சி பண்ணலாம், PhD வாங்கலாம். கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆந்திராவில் தெலுங்கானாவில் தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மகாராஷ்டிராவில் மராத்தா படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஒரிசாவில் ஒரியா படிக்காம பட்டம் வாங்க முடியாது. மேற்கு வங்கத்தில் பெங்காலி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் படிக்காம பட்டம் வாங்கலாம், ஆராய்ச்சி பண்ணலாம், PG பண்ணலாம், PhD பண்ணலாம். மானங்கட்ட ஆட்சி நீங்களாம். தமிழை வச்சு ஆட்சிக்கு வந்தவங்களை நீங்கள்லாம். தமிழுக்கும் உங்களுக்கு என்னையா சம்பந்தம்? இதுதான் நம்முடைய மொழியை அழிச்சிட்டாங்க, நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய இளைஞர்களை அழிச்சு நாசப்படுத்தி, விவசாயிகளை அழிச்சு, மீனவர்களை, நெசவாளர்களை, மாணவர்களை, இளைஞர்களை, பெண்களை அழித்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை நாம் அகற்றுவோம், அகற்றுவோம், அகற்றுவோம் என்று நாம் ஒவ்வொருவரும் சபதம் ஏற்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். இவங்க பணமூட்டை எடுத்துட்டு வருவாங்க, ஆசை வார்த்தை சொல்லுவாங்க, பொய்யை சொல்லுவாங்க. பொய்யை தவிர வேற எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. அந்த பொய் சொல்லி சொல்லி சொல்லியே உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கடைசியா நான் முடிச்சிடறேம்மா. பொய் அதாவதுமா, ஜெர்மனி நாட்டில், ஐரோப்பா ஜெர்மனி நாட்டில் ஒரு கொடூரமா சர்வாதிகாரி ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தான். 2வது உலக போருக்கு முன்பு இருந்தான். அவன் என்ன பண்ணான்? அங்கே இருக்கின்ற யூதர்களை சாவடிச்சான், இனப்படுகொலை செஞ்சான். இன சுத்தம் செய்ய வேண்டும் என்று யூதர்களை எல்லாத்தையும், லட்சக்கணக்கான யூதர்களை சாவடிச்சான். அவனுக்கு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தன் வச்சிருந்தான். யாருன்னா, அவன் பேர் என்னன்னா கோயபெல்ஸ் பேர். பேர் என்ன? கோயபெல்ஸ். அவன் கோயபெல்ஸோட வேலை என்ன தெரியுமா? தினம் தினம் ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை 10 முறை சொல்லுவான். இப்போ நீங்க ஒரு பொய் உங்ககிட்ட சொன்னா, முதல் முறை சொன்னா அது பொய் அப்படின்னு சொல்லிடுவீங்க. 2வது முறை மறுபடியும் அடுத்த நாள் 2வது முறை அந்த பொய்யை சொன்னா அது பொய் தான் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. 3வது நாள் பொய்யை சொன்னா மனசுல கொஞ்சம் லேசா சந்தேகம் வரும். 4வது நாள், 5வது நாள் பார்த்தீங்கன்னா ஆமாம்பா உண்மையா இருக்கலாம் அப்படின்னு வரும். 10வது நாள் 10 முறை அந்த பொய்யை சொன்னா ஆமாம்பா அது உண்மைதான். இதுதான் கோயபெல்ஸ் பிரச்சாரம் சொல்லுறது. இது சைக்காலஜி தெரிஞ்ச எல்லாரும் பண்ணுவாங்க, அந்த காலத்தில் செஞ்சிருக்கிறாங்க. ஆக இது பேர் கோயபெல்ஸ் பிரச்சாரம். ஒரு பொய்யை 10 முறை சொன்னால் அது மக்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்வார்கள். இதைத்தான் திமுக அரசு தொடர்ந்து, கோயபெல்ஸ் அரசு, இது திமுக அரசு இல்லை, கோயபெல்ஸ் அரசு உங்களுக்கு தொடர்ந்து பொய்யை சொல்லிக்கொண்டு பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொய்யான திமுகவை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அகற்றுவோம், விரட்டி அடிப்போம். திமுக ஆட்சியை விரட்டி அடிக்கின்ற காலம், நேரம் வந்துவிட்டது. அதற்கு தயாராகுங்கள் என் தம்பிகளே, என் தங்கைகளே, தாய்மார்கள், பெற்றோர்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், அத்தனை பேரும் வாருங்கள், எங்கள் பின்னால் வாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள்.
உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்கள் வருங்கால சந்ததியினுடைய எதிர்காலம் நம் கையில் இருக்கிறது, உங்கள் கையில் இருக்கிறது. ஆகத்தான் இந்த திமுக ஆட்சியை விரட்டுவோம், ஒன்றிணைவோம், திமுக ஆட்சியை அகற்றுவோம். நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். நன்றி.